அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். மீண்டும் நான் ஷைஃபா அப்துல் மலிக் உங்களோடு. இன்றும் கூட ஒரு சின்ன தகவல் அல்ல, பெரிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றேன். ஆம், இறைவன் படைப்பு என்பது மிகவும் அற்புதமானது. அதிலும் அணு அளவும் பிசகாமல் செதுக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் மனித படைப்பு. செம்மையான உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனக்கான தொழிலை செவ்வனே செய்து இந்த மனித இயந்திரத்தை உருட்டி கொண்டிருக்கிறது. ஆம், மேலோட்டமாக பார்க்கும் போது ஒரு உறுப்பு ஒரு தொழிலைத்தான் செய்வதாக எண்ண தோன்றும். ஆனாலும் உண்மை என்பது அதுவல்ல. காதை எடுத்துக்கொண்டால் காது எதற்கு இருக்கிறது என்று யாரையாவது கேட்டு பாருங்கள். கேட்பதற்கு என்பார்கள். ஆனால் காது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆம், நீங்களும் அறிய ஆவலாக இருப்பீர்கள். வாருங்கள் பார்ப்போம். ஆம், வாருங்கள் மேலதிகமாக காது பற்றி அறிந்து கொள்வோம். உங்கள் கால்கள் தரையில் ஊன்றி நிற்பதற்கு காரணம் காதுதான். மனிதன் மயங்கி சரிந்து விடாமல் மொத்த உடல் அமைப்பையும் சமநிலைப்படுத்த காது மிக அவசியமாகிறது. ஒரு பைக்கால் 2 டயர்களால் நிற்க முடிவதில்லை. ஏன்? மனிதன் மட்டும் எப்படி 2 கால்களால் நிற்கிறான்? ஆம், ஒரு பைக் நிற்க கூடுதலாக ஸ்டாண்ட் தேவைப்படுகிறது. அது தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் மனிதனால் அது முடியும். அவன் வடிவம் நிற்க முடியாத நிலையில் இருந்தாலும் எந்த சக்தி அவனை சமநிலையுடன் நிற்க வைக்கிறது என்றால் அது அவன் காதிலுள்ள காக்லியா திரவம்தான். ஒருவரது இறந்த உடலை நிற்க வைக்க முடியுமா? முடியாது. ஏனெனில் அவன் சமநிலை தவறிவிட்டான். ஆனால் உயிருடன் இருப்பவனால் அது முடிகிறது. காது கேட்பதற்கும் காக்லியா திரவம் உதவுகிறது. ஒலி அலைகளை காது மடல்களால் உள்வாங்கி காக்லியாவை அதிர்வடைய வைத்து அந்த அலைகள் பல ஆயிரம் வழிகளில் அலைந்து திரிந்து மைக்ரோ நொடியில் உங்கள் மூளைக்கு சத்தங்களை உணர வைக்கிறது. 10 அல்லது 15 டெசிபல்கள் வரை காது கேட்க போதுமானது. அதை மீறும் போது காதில் பிரச்சனைகள் வரும். முதலில் மயக்கம், தலை சுற்றல், வாந்தி, மண்டை வலி என தொடர்ந்து இறுதியில் காது கேட்கும் திறன் குறைந்துவிடும். காதின் மடல்கள் மிக அற்புதமான வடிவத்தில் ஆனது. மண்ணெண்ணெய் அடுப்பில் புனல் வைக்காமல் அப்படியே எண்ணெயை ஊற்றினால் எப்படி சிதறி போகும்? அதே போன்றுதான் அந்த காது மடல்கள் இல்லாவிட்டால் சத்தங்கள் நேரடியாக மண்டைக்குள் மோதி அதுவே உங்களை கொன்றுவிடும். அவ்வளவு வலியுடனானதாக இருக்கும். அதைத்தான் ஃபில்டர் செய்கிறது காது மடல்களும் அதை சுற்றியுள்ள சிக்கலான அமைப்புகளும். இறைவன் படைப்பின் அற்புதத்தை பார்த்தீர்களா? இந்த உயிரையும் உறுப்புகளையும் அழகாய் தந்து எம்மை இயங்க வைத்துக் கொண்டிருக்கும் படைத்தவன் ஒருவனுக்கே எல்லா புகழும். நன்றியுடையவர்களாகவும் அவனை துதிப்பவர்களாகவும் இருப்போம். இறைவன் அழகிய படைப்பாளன். மீண்டும் சந்திப்போம்.